வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு எந்த கதையை படிக்க போறோம்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம சேர்ந்து கதையை படிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம படிக்க போற கதையுடைய பெயர் ஆத்திரக்காரன். ராமு ஒரு கோபக்கார சிறுவன். சட்டென்று கோபம் வந்துவிடும். அப்போது என்ன சொல்வான், என்ன செய்வான் என்று அவனுக்கே தெரியாது. கோபம் வரும்போது சண்டை போடுவான். கோபம் குறைந்த பின் மன்னிப்பு கேட்பான். சிறு வயது முதலே அதுதான் அவனுடைய வழக்கம். ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனிடம் வந்து, ராமு, இனிமேல் உனக்கு கோபம் எத்தனை முறை வருகிறதோ அத்தனை முறை நம் வீட்டு சுவரில் இந்த ஆணிகளை ஒவ்வொன்றாக சுத்தியலால் அடி என்றார். அன்று ஒரே நாளில் ராமு 3 முறை கோபப்பட்டு தாத்தா சொன்னபடி ஆணிகளை சுவரில் அடித்திருந்தான். தாத்தா ராமுவை அழைத்து, இப்போது ஆணிகளை பிடுங்கிவிடு என்றார். ராமுவும் அவர் சொன்னபடி ஆணிகளை பிடுங்கிவிட்டு சுவரை பார்த்தான். அங்கே 3 துளைகள் இருந்தன. பார்த்தாயா ராமு, ஆணிகளை பிடுங்கினாலும் கூட துளைகள் அப்படியே இருக்கின்றன. அதைப் போல நீ மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட நீ யாரிடம் சண்டை போட்டாயோ அவர்கள் மனம் புண்பட்டிருக்கும். அவர்களின் வருத்தமும் மாறாமல் இருக்கும் என்றார். ராமு யோசித்து பார்த்துவிட்டு, உண்மைதான் தாத்தா, இனிமேல் நான் யாரிடமும் ஆராயாமல் கோபப்பட்டு சண்டை போட மாட்டேன் என்று சொன்னான். அதேபோல் அதற்கு பிறகு அவன் கண்டபடி கோபப்படுவதை நிறுத்திவிட்டான். இந்த கதையின் நீதி: ஆத்திரம் அறிவை மறைக்கும், உறவை முறிக்கும். இந்த கதையில நாம கத்துக்கிட்ட சில சொற்களின் பொருள் விளக்கம்: கோபம், ஆங்கர்; சட்டென்று, at once; மன்னிப்பு, சாரி, apology; சிறு வயது, childhood; வழக்கம், routine; சுவர், wall; ஆணி, nail; சுத்தியல், hammer; துளைகள், holes; புண், wound; வருத்தம், sorrow; நிறுத்து, stop; அறிவு, senses; உறவு, relationship. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை படிச்சு என்ஜாய் பண்ணீங்க தானே? உங்க பதில் எஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து புது கதைகளை படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஐடியாஸ், ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பை பை.